சாறு தோல் வழியாக உடம்புக்குள்ளே இறங்கி, அதாவது ஸ்கின் மசில்ஸுக்குள்ளே அது வழியாக உள்ளே போய் நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது, ஆக்சிஜன் ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துது. இதனால நல்லா வலி குறையுது. சூடான மூலிகைச்சார் மற்றும் தைலங்களை பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி பூச்சி என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, உடல் பருமன், மூட்டு வலி, வாதம் இது போன்ற நோய்களுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கிறதையும் பாருங்கள். இப்போ பூச்சிங்கிற வெளிமருந்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக அந்த வாத நோய்கள், மூட்டு வலி, தண்டுவட கோளாறுகள், அதிகமான உடல் எடை இது போல தொல்லைகள் இருந்ததுன்னா சூடான மூலிகைச்சாறு இல்லைனா தைலத்தை வந்து எந்த இடம் பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல பூசி, இல்லைனா உடம்பு முழுவதும் பூசி நம்ம வந்து பூச்சி தடவி விடுறது. உடல் வலி, யானைக்கால் நோய், உடல் வீக்கம் இந்த மாதிரி நோய்களை தீர்க்கறதுக்காக இந்த ஸ்டீம் பாத், அதாவது வேதுன்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற மூலிகையெல்லாம் பறித்து அந்த மூலிகைகளோட ஆவி வந்துட்டு அந்த நோயாளிக்கு போய் சேர்றபடி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வேதுங்கிற ஒரு பேரும் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கிறதையும் பாருங்கள். பக்கவாதம், முடக்குவாதம், மலட்டுத்தன்மை, தண்டுவட கோளாறுகள் போன்ற நோய்களை தீர்ப்பதற்காக தொக்கணம் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் பாருங்கள். தொக்கணம் என்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா, உடம்புல வலி உள்ள இடங்களில் பொதுவாக இப்போ வந்து கணுக்கால்லையும் முழங்கால்லையும் வலி உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து தொக்கணம் செய்கிறாங்க. தொக்கணம் முறையில் வலி உள்ள இடங்களில் வந்து 9 வகையான முறைகளில் மசாஜ் செய்கிறாங்க. இந்த மசாஜ் மூலமாக பார்த்திங்கன்னா, மூலிகை எண்ணெய்கள் வச்சு தேய்க்கும் போது போதுமான அளவு ரத்த ஓட்டம் அதிகரித்து, ஆக்சிஜன் செல்கள் அதிகரித்து, தசைகளோட இறுக்கம் குறைஞ்சி, நரம்புகள் ரத்த ஓட்டம் அதிகமாகி நல்லா வலி குறைய ஆரம்பிக்கும். இந்த கால்களுக்கு பண்ணுவது போல் கைகளுக்கும் கழுத்துக்கு முகத்துக்கு பண்ணலாம். இப்போ கை விரல்கள் இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுனால, கடுமையான வேலை பார்ப்பதுனால, இல்லை ஒரே நேரம் குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்க்கறதுனால ஏற்படுற கை வலிக்கு இதுமாரி மசாஜ் பண்ணுறாங்க. எங்கே வலி இருக்கோ அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை தடவி கீழிருந்து மேல் நோக்கி உருவுதல், இழுத்தல், பிடித்தல் போன்ற பல முறைகளில் இந்த மசாஜ் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம், அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் கூட இந்த மசாஜ் பண்ணலாம். இந்த தொக்கணங்கிற முறையில் இப்போ வந்து முகத்துக்கான தொக்கணம் பண்ணுறோம். முகத்தில் உள்ள சுருக்கம் நீங்கிறதுக்கும், முகத்தில் உள்ள வலி, இந்த முகவாதம்னு சொல்ல குளிர்ந்த காற்றுல போனால் முகம் வாதம் ஆகிறது, இது போன்ற நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே தொல்லை இருக்கோ அந்த இடங்களில் வந்து எண்ணெய் தடவி இதுமாரி ஒரு மசாஜ் பண்ணுறாங்க. இது வந்து 2 பேர் ஒரேமாரி யூனிஃபார்மாக பண்ணும்பொழுது முகத்தில் உள்ள சுருக்கங்கள்லாம் குறைஞ்சி முகத்தில் கோணி போன தசைகள் வந்து பலமாயிடும். இப்போ கழுத்துக்கு தொக்கணம் செய்கிறாங்க. இந்த கழுத்து தொக்கணத்தில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே வலி இருக்கோ அந்த இடங்களில் தண்டுவடத்தில் கழுத்து தண்டுவடத்தில் உள்ள வலி உள்ள இடத்துல எண்ணெய் தடவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதில் தேய்க்கிறோம். அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்படி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வலி குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. மூலம், பௌத்திரம், பீனிசம், புற்றுநோய் போன்ற நோய்களை தீர்ப்பதற்காக புகை அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கிறதையும் பாருங்கள். இப்போ வந்து புகை அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை செய்கிறோம். இந்த புகைங்கிற முறையில் பார்த்திங்கன்னா சில மருந்துகளை போட்டு இது பண்ணி அனலில் போட்டு அதில் வரக்கூடிய புகை வந்து முகத்தில் எங்கேயாவது உடம்புல பாதிக்கப்பட்டால், பொதுவாக மூளை இருந்தால் மூளை வாயில், உடம்புல ஆறாத புண்கள் இருந்தால் ஆறாத புண்கள் மேலே, இப்போ சைனஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மூலிகை போகும். நொச்சி இலையெல்லாம் போட்டு புகை பிடிக்கிறோம். இப்போ வந்து நொச்சி இலை, வேப்பெல்லாம் போட்டு ஒரு புகை கொடுக்குறோம். இதனால் வந்து சைனஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த புகையை உள்ள இழுக்க அவங்களுக்கு வந்து சுவாச குழல்கள் வந்து நல்லா விரிவடைய ஆரம்பிக்கும். மூக்கில் இருக்கக்கூடிய நுண்கிருமி வளர்ச்சி, அந்த பேலிப்னு சொல்லக்கூடிய அதோட வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஆஸ்துமா வர்றது வந்து கண்ட்ரோல் ஆகும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய முக அளவுகிட்ட கொண்டு போகிறோம். அவரால் முடிஞ்ச அளவு அதை சுவாசிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறமா அதை நிப்பாட்டிக்கிறோம். கண்வலி, கண் சிவப்பு, தோல் நோய் இந்த மாதிரி நோய்களை தீர்ப்பதற்கு மை அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து கண்ணிலையோ நெற்றிலையோ தடவி கொஞ்சம் நேரம் ஊற வைத்து பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் பாருங்கள். இப்போ வந்து மூலிகை சாறு, இந்த மைங்கிற முறை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுது. இந்த மைங்கிற முறையில் மூலிகை சாறை வந்து இடித்து அடிச்சுக்கிறோம். அதோட வந்து தேனை கலந்து அதை ஒரு மை மாதிரி ஆக்கிக்கிறோம்.
மை மாதிரி ஆக்கிக்கிறோம். இந்த மையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையால் குழப்பிட்டு எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடம் இருக்கா, பொதுவாக பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து கரும்புள்ளிகள் இருக்கலாம், அதுக்கு பயன்படுத்தலாம். முகவாதம் இருக்கலாம், முகத்தில் ஏதாவது ஒரு பக்க சதை வந்து கோணி இருக்கலாம். இது போன்ற இடங்களுக்கு இது பண்ணுறோம். முக்கியமாக முகப்பருக்களுக்கு கூட இது நல்லாயிருக்கும். தழும்புகளை மாற்றுறதுக்கு இது பயன்படுத்தலாம். பொதுவாக இப்போ முகப்பருக்கள் தழும்புகள் உள்ள ஒருத்தருக்கு நாங்கள் இந்த மையை அப்ளை பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், கன்னத்தில் கெட்டியாக தரும். தோல்வலி, முதுகுவலி இந்த மாதிரி நோய்களை தீர்வதற்காக பொடி திமிர்த்தல் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் பாருங்கள். இப்போ பொடி திமிர்தல்ங்கிற வெளிமருந்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தோல் நோய்கள், முதுகு வலி, மார்பு வலி, அடிபட்ட வீக்கம், அதிகமான உடல் எடை, ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மூலிகை பொடியை உடம்பு முழுவதும் நல்லா பூசி, அதாவது தடவிட்டு, அதை பாதிக்கப்பட்ட இடத்துலையோ இல்லாட்டி உடம்பு முழுவதும் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையால் உருட்டி 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 அதை வந்து உதிர செய்யணும். கண்வலி, கண் சிவப்பு, கண் வீக்கம், கண்காசம் இந்த மாதிரி நோய்களை தீர்வதற்காக கலிக்கம் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதை எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் பாருங்கள். இப்போ கலிக்கங்கிற வெளிமருந்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்ணில் வலி, கண்ணில் சிவப்பு, கண் கட்டி, கண் காசம், அதாவது கேட்ராக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இது போன்ற தொந்தரவுலாம் நீங்கிறதுக்காக மூலிகை இலையை இடித்து சாறு எடுத்து அந்த மருந்துகளை சாறு விட்டு அரைச்சி மாத்திரை போல் செஞ்சு தேன் இல்லைன்னா மூலிகை சாறு சேர்த்து கண் இமையில், அதாவது இந்த கீழ் இமையில் மேல் இமையில் மை தீட்டுற மாதிரி நம்ம தீட்டுறோம். அதான் வந்து கலிக்கங்கிறது. மூக்கடைப்பு, தும்மல், சதை வளர்ச்சி, தொண்டை சதை வளர்ச்சி இந்த மாதிரி நோய்களை தீர்வதற்காக நசியம் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள். இப்போ நசியம்ங்கிற முறையில் நம்ம வந்து சிகிச்சை கொடுக்குறோம். அதாவது மூக்கு பாதையில், தொண்டையில், மூக்கோட உள்பகுதியில் தங்கியிருக்கிற கபம் என்று சொல்லக்கூடிய சளியை வந்து வெளியேற்றுவதற்காக இந்த நசியம் பயன்படுது. நசியத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, எந்த எண்ணெயை வந்து நம்ம நசியத்துக்கு பயன்படுத்துகிறோமோ, உதாரணமாக அணுத்தைலம், கர்ணபித்தலம், சில தைலங்கள் இருக்குது. இந்த தைலங்களை வந்து இந்த மூக்கில் விடக்கூடிய இதில் சட்டியில் ஊற்றி இந்த தைலத்தை மூக்கில் வந்து நம்ம துவாரத்தில் லேசாக விடுறோம். ரெண்டு சொட்டுகள் 2 மூக்கு துவாரத்துலையும் விடுறோம். இது வந்து இப்போ பாருங்கள் நீங்கள் அதை. இதுமாரி மூலிகை சாரையும் விடலாம், குப்பைமேனி சாறு, தும்பை சாறு அதையும் விடலாம். இது விட்டு முடித்த உடனே அந்த நோயாளி வந்து நல்லா மூச்சை உள்ளே இழுக்க சொல்கிறோம். இழுத்த உடனே தொண்டைக்குள்ளே அந்த எண்ணெய் வரும், அதை வந்து காரி துப்ப சொல்லிவிட்டு ஒத்தனை கொடுக்க போகிறோம். இப்போ நசியம் செஞ்சு முடித்தோடனே வெதுவெதுன்னு தண்ணியில் அந்த பஞ்சு போன்ற காஸ்ட்ரோல் வந்து நினச்சி கன்னத்தில், மூக்கில் அந்த பகுதியில் வந்து ஒத்தனம் கொடுக்குறோம். இப்படி ஒத்தனம் கொடுக்க அங்கே உள்ளே இருக்கிற சளி எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும். மூக்கு வழியாகவும் தொண்டை வழியாகவும் அது வெளியேறும். அதுக்கப்புறம் காரி துப்புறாங்க. இந்த நசிய முறை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு, பீனிசம்னு சொல்லக்கூடிய தொண்டை சதை வளர்ச்சி, மூக்கு சதை வளர்ச்சி, இதுக்கெலாம் வந்து அந்த நல்ல பலன் தருது உங்களுக்கு. பெரும்பாலும் எங்கள் மருத்துவ முறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நோயாளியாக இருந்தாலும் சிகிச்சைக்கு இங்கே வந்து தங்கி இருக்கும் பொழுது 3 நாட்கள் 5 நாட்கள் தங்கி சிகிச்சை பண்ணும்பொழுது இந்த நசியம் செய்கிறோம். இதனால் வந்து மூக்கு சுவாச பாதை வந்து சுத்தமாகுது. காதில் சீல்வடிதல், மூக்கடைப்பு, மூக்கில் சதை வளர்தல், ஆறாத புண்கள் இது போன்ற நோய்களை தீர்க்கறதுக்காக ஊதல் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள். நோயோட காதில் வந்து அந்த காற்றை மட்டும் அவர் ஊதுறாரு. அந்த காற்றை ஊதும்போது அதில் இருக்கக்கூடிய மருந்து சத்துக்கள் வந்து காதுக்குள்ளே போய் காதில் இருக்கக்கூடிய புண்கள், ஆறாத புண்கள், சீல்வடையக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே ஆற்றும், நுண்கிருமிகளையும் கொல்ல செய்யுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே புண்கள் வரும். இது வந்து ஒரு எளிய மருத்துவம். நாசிகாபரணம், பீனிசம், மூக்கில் சதை, மூக்கு ஒழுகல் இந்த மாதிரி வியாதிகள் தீர்றதுக்காக மருந்து பொருட்களை பொடிச்சு துணில நல்லா சலிச்சு மூக்க வச்சு உறிஞ்ச விடுறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்க்கு பேரு நாசிகாபரணம். இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றாங்கன்றத பார்க்கலாம். சுண்டை வேர், மஞ்சள்,
சந்தனம், விளாமுச்சவேர், அக்கரகாரம் இது போன்ற மூலிகைகள் வந்து நல்லா பொடிச்சு பவுடர் பண்ணிடுறோம். நல்லா ஃபைன் பவுடராக வச்சு நல்லா துணியில் சலிச்சிடுறோம். இதில் வந்து மஞ்சள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பொடியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஷண்ட்கிட்டே கொடுத்து அவங்களுடைய விரல் எடுக்கால அந்த பொடியை எடுக்க செய்கிறோம். இப்போ பாருங்கள், அவர் வந்து விரல் எடுக்கால எடுத்து எந்த மூக்கில் விட்டு அவர் கொண்டு போகிறார், கொண்டு வந்து அவர் வந்து அதை உரிகிறார். அப்படி களிம்பு ஆறாத புண்கள், அடிப்பட்ட காயம் இந்த மாதிரி வியாதிகள் தீர்றதுக்காக மருந்து பொருட்களை நல்லா பொடிச்சு பசு வெண்ணெயோட கலந்து அடிப்பட்ட இடத்துல நல்லா தடவுறாங்க. இதுக்கு பேரு களிம்பு. இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றாங்கன்றத இப்ப பார்க்கலாம். களிம்பு பொதுவாக அந்த மூலிகை சாறு மருந்து பொருட்கள் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ மூலிகை சாறு விட்டு அரைச்ச ஒரு மருந்து பொருள் இது. இந்த மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய், பசுமாட்டோட வெண்ணெய், அதை வந்து இதில் வந்து கலக்கிறோம். நல்லா போட்டு கலக்கிறோம்னா இது வந்து களிம்பு மாதிரி ஆயிரும். இது வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு சிறப்பான மருந்து. பலவிதமான நோய்களுக்கு, அடிபட்ட புண்கள், சிராய்ப்பு, காயம், இது எல்லாத்துக்குமே இது வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த நோயாளிக்கு பார்த்திங்கன்னா அவருடைய கையில் வந்து வாகனத்தில் செல்லும்போது விழுந்து அடிபட்டு நல்ல ஒரு பெரிய சிராய்ப்பு இருக்குது. அந்த சிராய்ப்புள்ள இடத்துல வந்து இதை நம்ம தடவுறோம். ஆறாத புண்கள், அழுகிய புண்கள், வெடிக்கரப்பான் போன்ற நோய்களை தீர்ப்பதற்காக சீலைங்கிற ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்கங்கிறதையும் பாருங்க. சீலை மருந்து பொருட்கள்லாம் இடித்து இப்போ சாராக வச்சுருக்குறோம். இதில் வந்து நொச்சி, தழுதாள, வாதநாரணை இது போன்ற இலைகள், வெடியுப்பு, முட்டையோட வெள்ளைக்கரு, உளுந்த மாவு இது எல்லாமே கலந்துருக்கு. இந்த இலைச்சாரை என்ன பண்ணுறோம்னா பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து இதை தடவிட்டு கட்டு போட போகிறோம். இப்படி பாதிக்கப்பட்ட இடத்துல தடவும் பொழுது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து சீலை கட்டுறதுன்னு பேர். சீலைனா துணின்னு அர்த்தம். ஒரு துணியை வச்சு நம்ம கட்ட போகிறோம். இந்த பேண்டேஜ் ரோல் இருக்கு இல்லையா, அந்த துணியை வச்சு முதல்ல இப்போ வந்திருக்க நோயாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது கையில் வந்து அடிபட்டு அவருக்கு வந்து ஒரு வீக்கமும் வலி இருக்குது. அதனால் அந்த வலி உள்ள இடத்துல இந்த சீலை கட்டு போட போகிறோம். இந்த சீலை கட்டு போட்டோம்னா ஒரு 3 முதல் 4 நாட்கள் வந்து இந்த கட்டை பிரிக்காமல் அப்படி இருந்தாங்கன்னா இந்த வலி நல்லா குறையும். இப்போ பாருங்கள், இந்த இலைச்சாரை எடுத்து மணிக்கட்டுக்கு மேலே அப்படியே கை வரையும் தடவ போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மணிக்கட்டுக்கு மேலே தடவுறாங்க. இப்போ இந்த துணியை வந்து மணிக்கட்டுலேருந்து சுற்றுறாங்க. மணிக்கட்டு அப்படியே மெதுவாக தள்ளி தள்ளி சுற்றுறாங்க. நெருக்கமாக சுற்றக்கூடாது, பரவலாக சுற்றணும். அதாவது நம்ம தோல் வந்து தெரியணும், அந்த மாதிரி சுற்றுறாங்க. இந்த கட்டு போட்ட இடத்துல திரும்பவும் அந்த மூலிகை சாரை வச்சு நல்லா பூசுறாங்க. நல்லா பூசணும், நல்லா எடுத்து பூசணும். தெரியும். பேஷண்ட் இதோட நாங்கள் வந்து கட்டு போட்டு அவங்கள அனுப்பி விட்டுறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு அவங்கள கட்டு பிரிக்க சொல்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி கட்டு பிரிக்கிறோங்கிறத. பிரிச்சு ஆறாத புண்கள், குழிப்புண்கள், சீழ்வடியும் புண்கள் போன்ற நோய்களை தீர்ப்பதற்காக மூலிகை சாறுகளில் நீர் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்கங்கிறதையும் பாருங்க. நீர் இது வந்து பொதுவாக அந்த ஆறாத புண்கள், சீல் வடியக்கூடிய புண்கள், அடிபட்ட புண்கள், பொதுவாக அந்த நகத்தை சுற்றி வரக்கூடிய புண்கள், நகைச்சுத்து இது போன்ற நோய்களுக்கு வந்து இந்த நீர் வந்து நல்ல மருந்து. நீர்னா என்னென்னா சாதாரண கஷாயம், நம்ம கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இல்லைன்னா கந்தகம் இது போன்ற மருந்துகளை வந்து போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தில் உப்பை போடுறோம். வெடியுப்பு, இந்துப்பு, நம்ம சாதாரண சோத்துப்பு. இப்போ பாருங்கள், இந்த கஷாயத்தில் வந்து அவர் வந்து சோத்துப்பு கட்டி இந்த வெடியுப்பு கட்டி ரெண்டையும் வந்து அதில் போட்டு கலக்கிறாரு.
நல்லா தூள் தூளாக்கி அந்த கஷாயத்துக்குள்ளே போட்டு அதை அப்படியே கையால் நல்லா கலக்கிறாரு. இது வந்து நீர். நோயாளியோட கை விரல்களை அதில் வைக்கிறோம். பொதுவாக அந்த நோயாளிக்கு வந்து லேசாக நகைச்சுத்து வந்திருக்கு, நகத்தை சுற்றி உள்ள பகுதியில் வீங்கிருக்கு, நல்லா விரலை வந்து நல்லா உள்ள படுற மாதிரி இப்போ கை 5 விரல்களையும் அமுக்கி உள்ளே வைக்கிறார் அவர். இப்போ அந்த 5 விரல்களுமே நகம்னா உள்ளே இருக்குது. இந்த நகம்லாம் உள்ளே இருக்க இதில் ஊறும். பொதுவாக அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம், அதாவது 3/4 மணி நேரம் வரையும் அதாவது 30லேருந்து 40 நிமிஷம் அது வந்து ஊற வைப்போம். இப்படி ஊற வைக்க அதில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் வந்து ஆறத்துடும். ஆறாத புண்கள், மூக்கில் இரத்தம் வருதல், காதில் சீழ்வடிதல் போன்ற நோய்களை தீர்ப்பதற்காக வர்த்தி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் பாருங்கள். இது வர்த்தி. வர்த்திங்கிறது வந்து இந்த மூலிகை பொருட்களையும் வந்து நல்லா உருட்டி திரி மாதிரி செஞ்சு அதை வந்து மருந்துகளை அப்படியே உருட்டி செய்யலாம். இல்லாட்டி ஒரு துணியோடு கலந்து உருட்டி திரியோடு செய்யலாம். இந்த திரி வந்து பல விதத்தில் பயன்படுது. புகைப்பிடிக்கிறதுக்கு பயன்படுது. எங்கேயாவது துளைகள் இருந்தால் அந்த துளையில் வச்சு அதை அடைக்கலாம். பொதுவாக பௌத்திரத்தில் வரக்கூடிய துளை, மூக்கில் வந்து சைனஸில் வரக்கூடிய துளை, வேறு எங்கேயாவது கட்டிகள் வந்து செலந்தி அதில் வரக்கூடிய துளை, அதில் வந்து இந்த திரியை திணிச்சு வச்சுருவோம். ஒரு 2 அல்லது 3 நாளில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சலம்லாம் வெளியில் வந்துடும். இந்த திரி வந்து